கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் பழுதடைந்த கட்டிடங்கள் அறிக்கை சமர்ப்பிக்க தொடக்க கல்வி உத்தரவு. அரசு பள்ளிகளில் தற்காலிக பராமரிப்பு தேவைப்படும் வகுப்பறைகள் மற்றும் கட்டிடங்களின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் கட்டிடங்களை ஆய்வு செய்து தற்காலிகமாக பராமரிப்பு பணிகள் தேவைப்படும் பள்ளிகள் குறித்த விவரங்கள் கொண்ட பட்டியலை தமிழக அரசுக்கு 2 வாரத்துக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகை பதிவு, தேர்வு முடிவுகள் உட்பட மாணவர்களின் அனைத்து விவரங்களையும் பெற்றோர் அறிய நவீன அம்சங்களுடன் செயலி விரைவில் அறிமுகம். பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் மாணவர்களின் வருகை பதிவு, தேர்வு முடிவுகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பெற்றோர் அறிந்து கொள்ள உதவும் செயலி விரைவில் அறிமுகம் செய்யப்படவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெட் தேர்வு அறிவிப்பு எப்போது? ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு. டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போது வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு பிஎட் பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளன. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்படும் என தமிழகத்தில் தெரிவிக்கப்பட்டன. தற்போது டெட் தேர்வு எப்பொழுது நடைபெறும் என ஆசிரியர் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இலக்கிய மன்ற செயல்பாடுகள் 2024-2025 செயல்படுத்துதல். பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் வெளியீடு. பள்ளி அளவிலான மன்ற செயல்பாடுகள் மற்றும் போட்டிகள் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கல்வியாண்டு நாட்காட்டியில் மற்ற செயல்பாடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட பாட வேலைக்கேற்ப ஏப்ரல் 2025 வரை பள்ளி அளவிலான செயல்பாடுகள் வாராந்தர அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும். இம்மன்ற செயல்பாடுகளை ஒவ்வொரு வாரமும் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் தலைமையில் திட்டமிட்ட அனைத்து வகுப்பு பிரிவுகளும் விடுபடுதலின்றி பாடத்திற்கேற்பவும் செயல்பாடுகளுக்கு ஏற்பவும் பொறுப்புகள் பிரித்து வழங்கப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை முழுமையாக அரசு நிரப்ப வேண்டும். இடைநிலை கல்வி முடித்தோர் வலியுறுத்தல். தமிழகத்தில் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் தேர்வு வாரியம் மூலம் முழுமையாக நிரப்ப வேண்டும் என இடைநிலை கல்வி முடித்தோர் கலெக்டர்கள் மூலம் அரசுக்கு மனு வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.